statistics. Statisticsல ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் tabulation. ஸோ இந்த tabulation வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல தியரி பார்ட்டா இருக்கு. tabulation அப்படின்னா டேபிள் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டு கிளாசிஃபை த டேட்டா. கொடுத்துருக்கிற டேட்டாவை எடுத்து பிரித்து எழுதுறதுக்கு தான் நம்ம இந்த டேபிளை யூஸ் பண்ணுவோம். ஸோ டேபிள்னா என்ன அப்படின்னா இட்ஸ் a systematic arrangement of statistical data in columns and rows. இங்க கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் டேபிள்னா என்ன அப்படின்னா objective of tabulation. ஒரு டேபிள் எதுக்கெல்லாம் நமக்கு அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு இதை யூஸ் பண்ணி நமக்கு ஈஸியா இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். ஸோ டு கிளாரிஃபை த ஆப்ஜெக்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், என்ன பர்பஸ்க்காக எழுதுறோமோ அது நமக்கு ஈஸியா சாட்டிஸ்ஃபை ஆகும். டு சிம்பிளிஃபை காம்ப்ளெக்ஸ் டேட்டா, நிறைய டேட்டா இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை டேபிளா நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். டு ப்ரெசென்ட் த டீடைல்ஸ் இன் மினிமம் ஸ்பேஸ், அதிகமான பேப்பர்ஸ்ல அந்த டேட்டாவை கொடுக்கறதுக்கு பதிலாக எனக்கு ஒரே ஷீட்ல அதை நம்ம அனலைஸ் பண்ற மாதிரி கொடுக்க முடியும் டேபிள் யூஸ் பண்ணி. கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அது ஃபோர்த் பாயிண்ட். டு கிவ் ஐடென்டிட்டி டு த டேட்டா. ஸோ அந்த டேட்டா வந்து எனக்கு பார்க்கும் போதே வந்து ஈஸியா புரியுற அளவுக்கு இருக்கும். இதுக்காக தான் நம்ம டேபிள் யூஸ் பண்றோம். காம்பனன்ட்ஸ் ஆஃப் குட் டேபிள். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம படிச்சுட்டு நம்மளோட ஓன் வேர்ட்ஸ்ல நம்மளால எழுத முடியும். ஒரு குட் டேபிள் அப்படின்றது இதெல்லாம் இருக்கணும். டேபிளுக்கு ஒரு நம்பர் இருக்கணும். ஏன்னா நிறைய டேபிள் இருக்கும்போது டேபிள் நம்பர் 1, டேபிள் நம்பர் 2 இல்ல 2.1 அந்த மாதிரி டேபிளுக்கு ஒரு நம்பர் இருக்கணும். A table should always be number for identification. ஏன்னா வேற எங்கேயா யூஸ் பண்ணும்போது ரெஃபர் டேபிள் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்போம்ல, அதுக்காக டேபிளுக்கு நம்பர் கொடுக்கணும். The number is generally placed in the center at the top above the title. டைட்டிலுக்கு மேல மிடில் தான் நமக்கு டேபிள் நம்பர் இருக்கணும். அடுத்தது டைட்டில் ஆஃப் த டேபிள். இந்த டைட்டில் ஆஃப் த டேபிள்ல தான் நம்ம டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருப்போம். அந்த டைட்டில் வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும். ஏன்னா எதை பத்தி இந்த டேபிள்ல நம்ம பேச வரோன்றத கிளியரா கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷன் பத்தி பேசணும்னா எந்த டிஸ்ட்ரிக்டோட இல்ல எந்த ஸ்டேட் எந்த கண்ட்ரியோட பாப்புலேஷன் பத்தி நம்ம பேசுறோம், இல்ல ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டோம் அதோட ஹைட் அண்ட் வெயிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கிறோம் அப்படின்னா அதை பத்தி பேசுறோன்றத கிளியரா கொடுக்கணும். தட் இஸ் டைட்டில் ஆஃப் த டேபிள். அடுத்தது கேப்ஷன். கேப்ஷன்றது வந்து காலமோட ஹெட்டிங். ஒவ்வொரு காலம்லயும் என்னென்ன வேல்யூ நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த காலம்ல ஏஜ் இருக்கு, அடுத்த காலம்ல அவங்களோட நேம் இருக்கு, அதுக்கு அடுத்த காலம்ல அவங்களோட ஃபோன் நம்பர், நெக்ஸ்ட் கான்டாக்ட் நம்பர், அந்த மாதிரி ஹெட்டிங் கொடுத்துருப்போம்ல, அதுதான் காலம் ஹெட்டிங். அது பேர் தான் கேப்ஷன்ஸ். டிஃப்ரெண்ட் காலம் இருந்ததுன்னா அதுக்கு டிஃப்ரெண்டான யூனிட்ஸ் கொடுக்கணும். ஸ்டப்ஸ்ன்றது இது வந்து ஹெட்டிங் ஃபார் ஹாரிசாண்டல் ரோ. ஸோ ஹாரிசாண்டலா இருக்கிறதுக்கு பேர் வந்து ஸ்டப்பு. இது எங்க இருக்கும்னா எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஆஃப் த டேபிள்ல இருக்கும், நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல. மேலேருந்து கீழே இருக்கிறது வந்து காலம் ஹெட்டிங், அதுக்கு பேரு தான் கேப்ஷன். ரோ ஹெட்டிங்க்கு பேரு ஸ்டப்ஸ். அடுத்தது பாடி. இந்த பாடிக்குள்ளதான் நம்ம என்ன கொடுத்துருப்போம்னா டேபிளோட முக்கியமான கண்டென்ட் எல்லாம் அதுல தான் இருக்கும். This is most important of the table. The arrangement of the body from left to right and top to bottom. காலமா இருந்தா டாப் டு பாட்டம். நம்ம எழுதும் போதே பாருங்க, மேல இருந்து தான் கீழே எழுதுவோம், கீழே இருந்து மேல எழுத மாட்டோம். அதே மாதிரி ரைட்ல இருந்து லெஃப்ட்ல இருந்து தான் ரைட் எழுதுவோம். இதுதான் இதோட பாடி ஆஃப் த டேபிள். அடுத்தது ஹெட் நோட் கொடுக்கணும், ஃபுட் நோட் கொடுக்கணும். ஹெட் நோட்டு பிரீஃபா இருக்கணும். கீழே நம்ம எதை கொடுக்குறோமோ என்னென்ன டீட்டெயில்ஸ் பத்தி பேச போறோமோ எல்லாத்தையும் கிளியரா கொடுக்கறது தான் ஹெட் நோட்டு. அண்ட் ஃபுட் நோட்டுன்றது இன்கேஸ் ஏதாவது வந்து நம்ம நான் நியூமரிக்கல் சிம்பிள் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டார் யூஸ் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா வந்து ஹாஸ்ட்ரிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம்னா அது என்ன அப்படின்றத கீழே கிளியரா கொடுக்கணும், டேபிளுக்கு கீழே கொடுக்கணும். அதுதான் ஃபுட் நோட். இதுதான் வந்து பேசிக்கா ஒரு நல்ல டேபிள் அப்படின்றதுக்குள்ள இதுக்கு எல்லாமே இருக்கணும். கீழே ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள் இருக்கு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள் மேல வந்து டைட்டில் இல்ல ஹெட் நோட் ஏதாவது கொடுக்கணும். கேப்ஷன்றது வந்து காலம் ஹெட்டிங். என்னென்ன இருக்கு, ஸ்டூடெண்ட் நேம், ரெஜிஸ்டர் நம்பர், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி ஒவ்வொரு காலமுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுப்போம்ல, தட் இஸ் காலம் ஹெட்டிங். அதோட பேர் வந்து கேப்ஷன். ஸ்டப் ஹெட்டிங் அப்படின்னா ரோ ஹெட்டிங். அடுத்து ஸ்டப் என்ட்ரிஸ், ஒவ்வொரு என்ட்ரியா கொடுக்கறது. டோட்டல்ன்றது ஒரு ஹெட்டிங்கு. கீழே வந்து ஃபுட் நோட். இப்படிதான் ஒரு டேபிள் இருக்கணும். ஓகே, இது வந்து ரூல்ஸ். ஒரு டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு.
இந்த ரூல்ஸ் மட்டும் கூட நமக்கு தனியா ஒரு கொஸ்டினா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ டேபிள் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு பேப்பர்ல பிரிண்ட் பண்ற அளவுக்கு தான் டேபிள் இருக்கணும். ஸோ மோர் நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கலாம், பட் மோர் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கக்கூடாது. நீங்க காலம் நிறைய இருந்ததுன்னா நம்ம பிரிண்ட் பண்ணும்போது என்னவாயிடும்னா அது பேப்பரை விட்டு போயிடும். ஸோ அதை ஒரு பேப்பருக்குள்ள கொண்டு வர முடியாது மொத்த காலமையும். பட் ரோ அதிகமா இருந்தா நம்மளால எடுக்க முடியும், ஒரு ஒரு லிமிட் வரைக்கும் எடுக்க முடியும். ஸோ டேபிள் should suit the size of the paper. நான் எவ்வளவு பெரிய பேப்பர்ல எடுக்க போறனோ அதுக்கு சூட் ஆகணும். Space must be allowed for reference or any other matter which is to be included in the table. ஒரு டேபிள்ல நடுவுல ஸ்பேஸ் வேணா நம்ம விட்டு வைக்கலாம். Proper self-explanatory captions and stuff should be given and they should be arranged in some systematic order. இதுதான் கேப்ஷன்ஸும் ஸ்டப்ஸும் காலம்ல இருக்கிற ஹெட்டிங்கும் ரோல இருக்கிற ஹெட்டிங்கும் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியா இருக்கணும். யாரும் வந்து இதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிளாஸ் நேம் லிஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன காலம் வேணும்? ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர், அட்ரஸ், அந்த மாதிரி ஒரு ஒரு காலமும் கொடுத்துருப்பாங்க. ஹெட்டிங் கொடுத்துட்டோம்னா எனக்கு அது என்னன்னு பார்த்தோன்னே தெரியும், யாரும் அதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். There should be proper spacing and ruling among the rows and columns. ஸோ ஈக்குவலா கரெக்டா இருக்கணும் ஸ்பேசிங். ஒன்னு வந்து ஒரு ஒரு சைஸ்ல இன்னொரு சைஸ்ல அப்படி இருக்கக்கூடாது. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட், இன் ஆர்டர் டு illustrate the facts clearly, ஃபுட் நோட்ஸ் கொடுக்கணும். ஸோ உள்ள இருக்கிறது ஏதாவது நம்ம வந்து கிளியரா கொடுக்கலன்னா அதுக்கு கீழே ஃபுட் நோட்ஸை கிளியரா கொடுத்துருக்கணும். பாடி ஆஃப் த டேபிள் ஷுட் பி இன் அக்கார்டன்ஸ் வித் த அப்ஜெக்டிவ். ஸோ ஹெட்டிங் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி என்னோட பாடி ஆஃப் த டேபிள் இருக்கணும். டேபிள் ஷுட் பி ஓவர்லோடட் வித் த டீடைல்ஸ். ஸோ ஃபுல் டீடைல்ஸ் இருக்கணும். அண்ட் ஒரு 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 கிளாஸ் பத்தின விஷயத்தை தான் ஒரு டேபிள்ல கொண்டு வரணும். ஒரு ஃபுல் ஸ்கூலோட விஷயத்தையே ஒரு டேபிள்ல கொண்டு வரக்கூடாது. இட் இஸ் நாட் நெசசரி டு லோட் தம் ஆல் இன் ஒன் டேபிள். அந்த டேபிளுக்கு தேவையான டேட்டா மட்டும் ஒரு டேபிள்ல இருந்தா போதும், இன்னொன்னு அடுத்த டேபிளுக்கு கொண்டு போயிடலாம். இஃப் ஃபிகர் ஆர் வேல்யூ இஸ் ரிப்பீட்டட், ஷோ இட் எவ்ரி டைம். ஒரு வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னா நம்ம ரிப்பீட்டரா அதை டைப் பண்ணணும் இல்லை எழுதணுமே தவிர டிட்டோ யூஸ் பண்ணக்கூடாது. டு நாட் யூஸ் டிட்டோ. அப்ரிவேஷன் ஷுட் பி அவாய்டட். எங்க அவாய்ட் பண்ணா டைட்டில் ஹெட்டிங் கொடுக்கும்போது அப்ரிவேஷன் கொடுக்கக்கூடாது. Indicate a zero quantity by a zero and do not use zero to indicate information is not available. இன்ஃபர்மேஷனே இல்லைன்னா அந்த ஸ்பேஸை நான் ஹைஃபன் தான் கொடுக்கணும், ஜீரோன்னு கொடுக்கக்கூடாது. ஜீரோன்றது ஜீரோ எங்கெல்லாம் வருமோ ஜீரோன்ற குவான்டிட்டியை மென்ஷன் பண்ணதான் ஜீரோவா மார்க் பண்ணும். இதெல்லாம் வந்து நமக்கு ரூல்ஸ். ஒரு டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதுக்கான ரூல்ஸ். இது வந்து நம்மளோட சாப்டர் 1ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இது 10 மார்க்ல எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி அபவுட் டேபுலேஷன் அந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கான சான்ஸ்.